விஜய்க்கு நிகரான நடிகராக அஜித் கொண்டாடப்பட்டாலும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கார். அதுதான் உண்மை. சினிமாவில் போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு தயாரிப்பாளரோ இயக்குனரோ அஜித்தை வந்து அந்த லெவலில் வந்து யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே சமீப வருடங்களில் அஜித்தை வைத்து படம் எடுத்த எந்த தயாரிப்பாளருக்கும் லாபம் இல்லை. கடைசியாக குட் பேட் அக்லி படத்தை எடுத்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் உட்பட அவருடைய போட்டியாளரான விஜய் ஒரு படத்தில் நடிப்பார். அந்த படம் பெரிய வெற்றி அடையும். அவர் உடனே ஒரு 25 கோடி சம்பளத்தை ஏற்றுவார். உடனே அவரை பார்த்துட்டு இவரும் சம்பளத்தை ஏற்றுவார். அதாவது என்னென்னா விஜய் அசிங்கப்படுத்துவதற்கு வேற எந்த வழியும் இல்லாமல் எந்த வியூகமும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களையெல்லாம் ஒரு பக்கம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. சினிமாவை சினிமாவாக ஒரு பொழுதுபோக்காக பார்க்குறவங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம தெலுங்குல அந்த படத்தை பார்த்தாச்சு. ஒரு பெரிய வெற்றி அடைந்த ஒரு படம் அது. ஒரு தர லோக்கலான மசாலா படம். எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன்ல இணையறாங்க ஜேர்னலிஸ்ட் பிஸ்மி சார். அவரோட ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். தொடர்ந்து வந்து பேன் இந்தியா படங்கள் பிரமிக்க ஊட்டும் வெற்றியை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து காந்தாரா சாப்டர் 1 வந்து 818 கோடி வசூலாகி அடுத்த வரக்கூடிய தலைவர் படத்தையும் அஜித் சாரோட 65 படத்தையும் வந்து முறியடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவங்களுக்கு ஈக்குவல் ஃபைட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு. ஸோ பேன் இந்தியா படங்கள் கதை தாண்டி அவங்களோட டெக்னிக்கலாக அவங்களது பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக மாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தமிழ் சினிமா ஆடியன்ஸே வந்து எப்படின்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லை வந்து டெக்னிக்கலாக பிரம்மாண்டமாக அடுத்த கேமில் வர மாதிரியான ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வச்சு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணி அந்த மாதிரி சினிமாக்களை விரும்புகிறாங்களாங்கிற ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த நிலைமையில ரஜினி சார்தும் அஜித் சார்தும் எந்த அளவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்க காத்திருக்கு சார்? அதாவது இப்போ காந்தாராவுடைய வசூலை வந்து இப்போ ரஜினி படமோ ஜெயிலர் படமோ ஜெயிலர் 2ஓ அஜித் நடிக்க போகிற படமோ முறியடிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நம்ம அனுமானமாக பதில் சொல்ல முடியாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2ஓ கூட நீங்கள் ஓரளவுக்கு இந்த இதை கம்பேரிசனில் நம்ம சேர்த்துக்கலாம். என்னென்னா அந்த படப்பிடிப்பு நடக்குது, அது கிட்டத்தட்ட முடிய போகுது. எல்லாத்துக்கும் மேலே ஜெயிலர் படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம். அப்போ அந்த படத்தை பார்த்த மக்கள் வந்து ஜெயிலர் 2ல ஏதோ ஒன்று இருக்குது அல்லது ஜெயிலர் மாதிரியே ஜெயிலர் 2வும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த படத்தை பார்க்க வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக இந்த வசூலை கூட இந்த படம் ரீச் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அதில் மறுக்கவே முடியாது. ஆனால் அஜித் படத்தை நீங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வரவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் விஜய்க்கு நிகரான நடிகராக அஜித் கொண்டாடப்பட்டாலும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கார். அதுதான் உண்மை. எந்த அளவுக்கு அப்படின்னா இன்னைக்கு விஜய் படத்தினுடைய வியாபாரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடி ரூபா. ஆனால் அஜித் படத்தினுடைய அதிகபட்ச வியாபாரமே ஒரு 225 கோடி. இந்த லெவலில் தான் அஜித் படமே இருக்குது. ஆனால் என்னென்னா விஜய் அளவுக்கு அவருக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கிறதுனால அவங்க வந்து இவரை பயங்கரமாக பில்டப் பண்ணி விஜய்க்கு நிகரான ஒருத்தரை அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஆனால் சினிமாவில் போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு தயாரிப்பாளரோ இயக்குனரோ அஜித்தை வந்து அந்த லெவலில் வந்து யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா அவருடைய வியாபாரங்கிறது இவ்வளோ கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்து அவருடைய படத்தினுடைய வசூலும் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சமீப வருடங்களில் அஜித்தை வைத்து படம் எடுத்த எந்த தயாரிப்பாளருக்கும் லாபம் இல்லை. கடைசியாக குட் பேட் அக்லி படத்தை எடுத்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் உட்பட அவங்களுக்கே அந்த படம் 70 கோடி ரூபா நஷ்டம். அதனால தான் அடுத்த படம் பற்றி பேச்சு வரும்போது இதே மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அஜித்தை வச்சு படம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற 185 கோடி எங்களால் தர முடியாது, எங்களுக்கு 70 கோடி ரூபா நஷ்டம். அந்த நீங்கள் கேட்குற 185ல் இந்த 70 லெஸ் பண்ணிவிட்டு 115 கோடி தர்றோன்னு அவங்க ஆஃபர் கொடுத்தாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது அஜித் படம்லாம் ஒரு ஹிட்டு, அஜித்தை வச்சு படம் எடுத்தா ஒருத்தருக்கு வந்து கோடிக்கணக்கில் லாபம். குட் பேட் அக்லி வந்து கொண்டாடப்பட்ட ஒரு படமா தானே இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டப் தான். ரொம்ப உள்ள நெருங்கி போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து கமர்ஷியலாகவே தோல்வி படம். என்னன்னா அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்தது. அதெல்லாம அஜித் ரசிகர்கள் கொண்டாடுற அளவுக்கான ஒரு படமாக இருந்தது. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர்கள் ஒரு படத்தை கொண்டாடுறாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக இருக்காது. ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு தியேட்டரில் கூட்டம் இருக்குமே தவிர ஒரு பெரிய லாபத்தை கொடுக்குற படமாக இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி தான்
குட் பேட் அக்லி படமும். ஸோ அஜித்துடைய நிலைமைங்கிறது இந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால காந்தாராவுடையெல்லாம் அவரால் போட்டி போட முடியாது. அதுதான் உண்மை. ஆனா அஜித்துக்கு பொதுவாவே வந்து வெளியிடங்கள்ல இல்ல ஒரு மேடைகள்ல எல்லா இடத்துலயுமே அஜித்துங்கிற ஒரு பேரை சொன்னாலே பயங்கரமான கைத்தட்டலா இருக்கட்டும், இல்லாட்டி ரசிகர்கள் கூட்டமா இருக்கட்டும், ஏன் ஃபாரின் வரைக்கும் போயிட்டே அஜித்துக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறத நம்ம வீடியோஸ்ல எல்லாம் பாக்குறோம் தானே சார்? பாக்குறோம். ஆனா உண்மையில என்னன்னா அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றி அப்படிங்கிறது விஸ்வாசம் படம் தான். அதுக்கப்புறம் அவர் நடித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான வெற்றி படம் அல்லது தோல்வி படம். இதுதான் உண்மை. ஆனால் என்னென்னா இங்கே இருக்கிற இந்த ரசிகர்கள் அந்த யதார்த்தம் அவங்களுக்கு புரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அஜித் நடிக்கிற மொக்க படத்தை கூட சூப்பர் படம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பில்டப். இப்போ உங்களை போன்றவர்களுக்கு அஜித் வந்து ஒரு பெரிய நடிகர், ஏன்னா அவர் வந்து விஜய்க்கு நிகரானவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டதற்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரியான பில்டப் தான். இன்னும் வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா அஜித்து ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது விஸ்வாசம் படம் தான். வேதாளம் பரவாயில்லாமல் போச்சு. விவேகம் வந்து சூப்பர் ஃப்ளாப்பு. ஆனால் நீங்கள் பார்த்தா அஜித் வந்து ஒவ்வொரு படம் முடிஞ்சதற்கு பிறகும் அவருடைய சம்பளத்தை 5 கோடி 10 கோடி 20 கோடின்னு அப்படியே ரைஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. எப்பவுமே சினிமாவில் என்னன்னா ஒரு ஹீரோ வெற்றி படம் கொடுத்தால்தான் ஒரு ஹீரோவுடைய சம்பளம் ஏறும். அதுதானே யதார்த்தம். ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப் கொடுக்கும்போது அவர் சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா பேரலாக அவருடைய போட்டியாளரான விஜய் ஒரு படத்தில் நடிப்பார். அந்த படம் பெரிய வெற்றி அடையும். அவர் உடனே ஒரு 25 கோடி சம்பளத்தை ஏற்றுவார். உடனே அவரை பார்த்துட்டு இவரும் சம்பளத்தை ஏற்றுவார். இப்படி தான் இன்றைக்கி அஜித்தினுடைய சம்பளம் வந்து 100 கோடியை தாண்டி வந்திருக்கு. ஆனால் பலருக்கும் தெரியாத உண்மை என்ன அப்படின்னா அந்த விடாமுயற்சி படம் லைக்கா ஆரம்பிச்சாங்க தெரியுமா? அந்த படத்தில் அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 115 கோடி சம்பளம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் முதல்ல யாருக்கு போச்சு அப்படின்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கு தான். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவர் 100 கோடி சம்பளம் கேட்டார். அவங்க வந்து 105 கோடி லைக்கா கொடுத்தாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா 65 கோடி தான் தருவேன்னு சத்யஜோதியில் சொன்னாங்க. என்னென்னா உங்களுக்கு இவ்வளவுதான் வியாபாரம், இதுக்கு மேலே உங்களுக்கு கொடுத்தோம்னா எங்களுக்கு நஷ்டமாகும் அப்படின்ட்டு அஜித்துடைய கால் ஷீட்டை வேணான்னு சொன்னாங்க சத்யஜோதி. ஸோ இதெல்லாம் இங்கே இருக்கிற யதார்த்தம். இது வந்து ரசிகர்களுக்கு புரியாது. ஓகே சார், இப்போ அஜித் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ தலைவரினுடைய 171வது படம் இது எந்த அளவுக்கு வந்து ஒரு கூலி வந்து மிகப்பெரிய தோல்வி, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ கூலிக்கு அப்புறம் இந்த படம் வந்து தலைவருக்கு ஒரு ஹிட்டை கொடுக்குமா இல்லை வந்து ரஜினி அவர்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்குமா? ஏன்னா தொடர்ந்து வந்து வீழ்ச்சியை கொடுத்துட்டா எப்படியா இருந்தாலும் அவங்களோட மார்க்கெட் டவுன் ஆக தான் செய்யும். அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இல்லை, ஜெயிலர் வந்து வெற்றி படமாகுமா தோல்வி அடையுமாங்கிற ஜோசியத்தை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் என்ன யதார்த்தம் அப்படின்னா ஏற்கனவே ஜெயிலருங்கிற பேரில் ஒரு படம் வந்தது. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அப்போ ஜெயிலருங்கிற அந்த டைட்டிலே இன்னைக்கு பிராண்டாக மாறிடுச்சு. அதனால தான் ஜெயிலர் 2 எடுக்கிறாங்க. அப்போ ஜெயிலர் 2வை பார்த்தவர்களும் ஜெயிலர் படத்தை பார்த்தவர்களும் ஜெயிலர் படத்தை பார்க்காதவங்களும் ஜெயிலர் 2 படத்தை பார்ப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஜெயிலர் 2 சூப்பராக இருந்துச்சுல்ல, அப்போ இதுவும் சூப்பராக இருக்கும்னு ஒரு கூட்டம் வரும். ஜெயிலர் நம்ம பார்க்கல, ஆனால் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அப்போ ஜெயிலர் 2வும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு கூட்டம் அந்த படத்தை பார்க்க வருவாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்த்து வர்ற அளவுக்கு அந்த படத்தில் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி அடையும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஜெயிலருங்கிற ஒரு டைட்டில் தானே எடுத்துகிட்டு வர்றோம், அதனால் எதையாவது ஜல்லி அடித்து அனுப்புவோம் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்காது. ஓகே சார், தொடர்ந்து பார்ப்போம் எப்படி வெற்றி பெறுதா என்ன அப்படிங்கிறத. அடுத்ததாக வந்துட்டு நம்ம விஜய் அவர்கள் வந்து பல காசிப்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஜனநாயகன் படம் வெற்றி அடையுமா, சிவகார்த்திகேயனோடலாம் வந்து ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஜனநாயகன் வந்து எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஜனநாயகன் மேல இருக்கு. இப்போ கரூர் சம்பவத்துல கூட இந்த ட்ரோன் ஷாட் வச்சு அதை ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான பரபரப்பெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். உண்மையிலேயே வந்து சொல்லுங்க சார், என்ன நடக்குது? விஜய் சாரோடைய கடைசி படமாக தான் இது இருக்குமா? அதாவது 2026 தேர்தலில் விஜய் எதிர்பார்த்த வெற்றி கிடைத்தால் ஜனநாயகன் தான் விஜய் நடிக்கிற கடைசி படம். அதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டார், அதுதான் அவர் அறிவிச்சிருக்காரு. அவர் நினச்ச வெற்றி கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக மீண்டும் நடிப்பை தொடர்வார் அப்படிங்கிறது இப்போ நம்மை போன்றவர்களுடைய எதிர்பார்ப்பு, எண்ணம். என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியலை. அதுக்கப்புறம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா விஜயினுடைய கடைசி படம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணம்.
அதுக்கப்புறம் ஜனநாயகன் படம் வந்து ஒரு அரசியல் படம். அப்போ இந்த படத்தில் என்ன அரசியல் பேசியிருக்காரு, யாரை தாக்கியிருக்காரு, என்ன மாதிரியான அரசியலை இவர் கையில் எடுக்கிறாருங்கிற அந்த எதிர்பார்ப்பு பேரலாக இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இது வந்து ஒரு மசாலா படம் தான். பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரைட்ஸை வாங்கி எடுக்கப்பட்ட ஒரு படம். அதுக்குள்ளார அரசியலையும் வச்சுருக்காரு. அதனால் இந்த படம் பார்த்திங்கன்னா சினிமாவை சினிமாவாக ஒரு பொழுதுபோக்காக பார்க்குறவங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம தெலுங்குல அந்த படத்தை பார்த்தாச்சு. ஒரு பெரிய வெற்றி அடைந்த ஒரு படம் அது. அதுவும் ஒரு பாலகிருஷ்ணாங்கிற நடிகர் நடித்த ஒரு தர லோக்கலான மசாலா படம். அதனால் அந்த வகையிலும் இந்த படத்தில் வந்து ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது. இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலாகவும் அந்த படத்தில் விஷயம் இருக்குன்னு நம்பலாம். என்ன காரணம் அப்படின்னா இந்த படத்தினுடைய இயக்குனர் ஹெச் வினோத் அவருக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் நாலேஜுங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஒரு அரசியல் பார்வை உள்ள ஒரு இயக்குனர் தான். அதனால் அந்த படத்தை வந்து அவர் சிறப்பாக பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த கரூர் பிரச்சாரத்தையே ட்ரோன் ஷாட்டில் எடுத்தாங்கங்கிறதெல்லாம் வதந்தி. அதாவது என்னன்னா விஜய் அசிங்கப்படுத்துவதற்கு வேற எந்த வழியும் இல்லாமல் எந்த வியூகமும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் ஒரு பக்கம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த உண்மையும் இல்லை. இது வந்து ஒரு திரைப்படமாக ரசிகர்களை கவர்கிற படமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் பொலிட்டிக்கல் இருக்குது, ஓட்டு போடுகிற காட்சிகள்லாம் இருக்குது. ஒருவேளை அதில் தேர்தல் பிரச்சார காட்சிகள் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அவங்க வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சே அந்த கூட்டத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த கூட்டத்தை எல்லா தொலைக்காட்சிகளுமே உங்களுக்கு வந்து நேரலை பண்ணிட்டாங்க. அப்போ அதே ஷாட்டை வந்து இந்த படத்தில் பயன்படுத்தினா அது ஆடியன்ஸுக்கு என்ன புதுசாக இருக்கும். அதனால் அது வந்து ஒரு அப்பட்டமான வதந்தி தான். அந்த கரூர் பிரச்சாரத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஓகே, அடுத்ததான் வந்து நடிகர் விஷால் அவர்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சோ, அவர் வந்து அடுத்து வந்து இந்த கை நடுக்கல்லாம் தாண்டி ஒரு படம் கொடுத்த உடனே வந்து கொடுக்கறதுக்கு காத்திருந்து ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சோடனே அவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது மகுடம் படத்தில் வந்து ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த படத்தினுடைய இயக்குனர் ரவியரசு அவருக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் என்னென்னா அவருடைய நாலேஜ் இல்லாமலே அந்த டைரக்டர் படத்திலிருந்து நீக்கிட்டு இப்போ இவரே டைரக்டர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது வந்து தப்பு. ஏன்னா ஒரு டைரக்டர் இருக்காரு, அவர் தான் கதை திரைக்கதை வசனமெல்லாம். நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஸ்டார்ட் கட் சொல்கிறத மட்டுமே வச்சு அந்த கதைக்கும் வந்து நீங்கள் உரிமையை கொண்டாடிட முடியாது. அதனால் அது ஒரு தவறான விஷயம். இது ஒரு சரியான பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு சுமூக முடிவை எட்டி இருக்கலாம். ஆனால் விஷாலுடைய நினப்பு என்ன அப்படின்னா நம்ம நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர், நம்மளை யார் கேட்க போகிறா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அமைப்புகள் இருக்குல்ல, தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், இயக்குனர் சங்கமாக இருக்கட்டும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி நீதி பேசுகிற கூட்டம் தான் இது. அதனால் இந்த ரவியரசுக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் நமக்கு தான் நம்ம சைடு தான் சாய்வாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாரு. பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு அந்த இது ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியல. ஏன்னா விஷால் பற்றி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு நடிகராக இருக்கும்போது பல இயக்குனர்களுக்கு அவர் சரியாக வந்து ஒத்துழைப்பு கொடுத்தது இல்லை. ஸோ அப்படிப்பட்டவர் தான் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நடிகராக இருப்பதற்கும் இயக்குனராக இருப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதுவும் அது விஷாலுக்கு எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. என்ன காரணம்னா துப்பறிவாளன் 2ன்னு ஒரு படம், இதே மிஸ்கின் தான் இயக்குனர். லண்டனில் போய் சில நாள் ஷூட்டிங் நடந்தது. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஆகி மிஸ்கினை படத்தை விட்டு நீக்கிட்டு இவரே டைரக்டர் ஆகி ஒரு ஷெட்யூலில் லண்டனுக்கு கிளம்பி போனாங்க. ஆனால் சீன் பேப்பர் கையில் இருக்குது. ஆனால் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. டப்புன்னு என்ன பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. அவரால் அதை ஒழுங்காக பண்ண முடியல. உடனே அந்த ஷெட்யூலே கேன்சல் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டார். இன்னைய வரைக்கும் அந்த துப்பறிவாளன் 2 ஷூட்டிங்கை ஆரம்பிக்கவே இல்லை. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு இவர் டைரக்ட் பண்ணிடலாம். ஆனால் அந்த ரவியரசு இந்த படத்தை எப்படி திரையில் கொண்டு வரணும்னு இமேஜின் பண்ணியிருப்பாரு. அதை வந்து விஷாலால் கொண்டு வர முடியுமா அப்படின்னா நிச்சயமாக ஒரு டவுட்டு தான். பட் அதே நேரம் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் நடக்கிறது என்னன்னா, இவர் வந்து ஒரு நடிகராக இருக்கும்போது காட்டிய சோம்பேறித்தனத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இதில் வந்து ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது அந்த படம் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஓகே சார், ஸோ இன்னைக்கு தகவல்லாம் வந்துட்டு நான் கேட்க அடுத்தடுத்து வந்து சொன்னீங்க சார். ஸோ கண்டிப்பாக வந்து சினிமா அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.